இந்த மாதிரி பேப்பர்லலாம் நியூஸ் படிக்கிறதுலாம் இப்போ கிடையாது. எல்லாருமே சோஷியல் மீடியா வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் நான் பேப்பர் வாங்குறேன். நான் ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த தலைப்பு செய்தி மட்டும் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கி என்ன தலைப்பு செய்தின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் இன்றைக்கி தலைப்பு செய்தி என்ன அப்படின்னா, ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மே 4ஆம் தேதி வந்து ஓட்டை வந்து எண்ணுறாங்க. இதுதான் வந்து மிக மிக முக்கியமான செய்தி. அரசியல் களம் வந்து சூடு பிடிக்க போகுது மிக பயங்கரமாக. சரியா? அதற்கடுத்து என்ன, விஜய் வந்து 7 மணி நேரம் சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு வெளியே வந்தார். கரூர் நெரிசல் வழக்கில் வந்து டெல்லியில் 7 மணி நேரம் விசாரணை முடிச்சுட்டு ரசிகர்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்தார். ஒரு வேனில் வந்து வெளியே பயங்கர வரும்போது வந்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலாம். கரெக்டாக அது ஒரு மிகப்பெரிய நியூஸ். இந்த 2 நியூஸ் தான் இன்றைக்கி கடுமையாக போயிட்டுருக்குது. அலுவலகங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி டிஎம்கே கட்சி கொடிகளோ கட்சி தலைவர்கள் ஃபோட்டோக்களோ எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அது வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதற்கு சபை தேர்தல் வந்துட்டு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. அதே டேட்டில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, கேரளா, மேற்கு வங்காளம், அஸ்ஸாமில் நடக்குது. இது ஒரு முக்கியமான செய்தி. அப்புறம் வந்து இன்னொரு நியூஸ் என்னென்னா, தங்கம் விலை உயராமல் இருக்க காரணம் என்ன? போர் சூழல் உச்சத்தில் இருக்கும் நிலையில் அவன் தங்கம் விலை ஏண்டா ஏறுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் ஏன் இதுக்கு மேலே ஏறலன்னு சொல்லிட்டு காரணம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. திமுக அரசின் மிகப்பெரிய பலமே பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு. எங்கே சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த முஸ்லீம்ஸ்கெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் வந்து போய் கலந்துக்கிட்டு சிறுபான்மைகளுக்கு நாங்கள் எப்பயுமே துணையாக இருக்கோம்னு சொல்லியிருக்கிறாரு. அதே நியூஸை அப்படி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவரும் வந்து அந்த முஸ்லீம்களோட குல்லாவை போட்டுட்டு சிறுபான்மை மக்களை கண்ணை இமை காப்பது போல் பாதுகாப்பது அதிமுக தான், இஃப்தார் நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்படி சொல்கிறாருன்னே தெரியல. பிஜேபியோட கூட்டணியை வச்சுக்கிட்டு திருமாவளவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, விஜயை கூட்டணியில் சேர்க்க பாஜக அழுத்தம் கொடுக்கிறது. ஃபஸ்ட்டு இவர் சீட்டு வாங்க, ஒரு பிரச்சனை, அங்கே சீட்டு கிடைக்க மாட்டேங்குது. அவளுக்கு பல பிரச்சனை. இன்றைக்கி வந்த தேமுதிக வந்து அந்த அன்னிமார் வந்துட்டு கூட வாங்கிட்டு போயிட்டாங்க. இவரை மதிக்க மாட்டாங்க, அதை பேச மாட்டார். இவர் போய் என்னத்தையே பேசிட்டு இருக்காரு. அடுத்து என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி விலகுதா? நம்ம வேல்முருகன் பரபரப்பு பேட்டி. வேல்முருகனுக்கே ஒரு சீட்டு தான், இல்லைன்னா பரபரப்பு. வேல்முருகன்லாம் வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர். சரி, ஓகே, நாம் தமிழ் மாதிரி கொள்கைக்கு ஒத்து போகிற இடத்துக்கு போகலாம். ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு என்ன சண்டை? செய்தியில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஐசிஐசிஐ வந்துட்டு ஒரு மீட் போட்டிருக்காங்க. ஏன்னா T20 வேர்ல்டு கப் உமன் மென் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அண்டர் 19 ஜெயிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டிராவிட்டு, மிதாலி, சுபன் கில், மந்தனாவுக்கு விருது கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையான விஷயம். இதில் வந்து சச்சின் டெண்டுல்கர் வேறு பேசியிருக்கிறாரு. இப்படி வந்து ஒரு ஐகானிக் சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குங்கிறாரு. ஏன்னா உண்மைதான், இந்த மாதிரி ஒரு இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருமானே தெரியல. ஸோ வந்து எல்லோரும் வாழ்த்தலாம் சொல்லியிருக்காங்க. சினிமா செய்தி தான். சினிமா செய்தியில் வந்து அஜித் குமார் கார் ஓட்டுறதை பற்றி பேசியிருக்காங்க. அஜித் வந்து பிஸி ஆகிட்டாராம். கார் பந்தயங்கள் பிஸியாக அஜித். தொடர்ந்து ஏகப்பட்ட போட்டிகள் இருக்குது. அவ்வளோதான். இன்றைக்கி நியூஸ் தான் பெரிய பரபரப்பு. முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. விஜய் வந்து 3வது தடவையாக சிபிஐலேருந்து விசாரணை முடித்து வெளியே வந்திருக்கிறாரு. எதுக்கு போனாருன்னு தெரியல. சிபிஐ விசாரணையாக கூட்டணி பேச்சான்னு தெரியல. அதுக்கு பிறகு வந்துட்டு நம்ம எடப்பாடியும் முக ஸ்டாலின் அவர்களும் முஸ்லீம் அவர்களுடைய நோன்பு திறக்கும் விழாவில் கலந்துக்கிட்டு வழக்கம் போல் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி அப்படி இப்படின்னு சில நியூஸ் தான். சரியா? நாளைக்கு பார்க்கலாம். பாய்.